ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிமில் 1470 1471. இதற்கு முன்னால் நாம் பார்த்தோம், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி லிகுல்லி இம்ரிஹிம் மின்ஹும் யௌமைதி ஸானியூனி. பார்த்தோமா இல்லையா? தன்னுடைய தாய், தன்னுடைய தந்தை, சகோதரன் சகோதரிகள், மனைவி மக்கள், நண்பர்கள் எல்லாம் நம்மை விட்டு மறுமை நாளிலே ஓடி விடுவார்கள். அவரவர்களுடைய நிலை என்ன என்பதுதான் மறுமை நாளுடைய யதார்த்த சத்தியம். ஆனால் ஒரு இறை விசுவாசி மறுமை நாளில் விசாரிக்கப்படுகிறார் என்று தெரிந்தவுடனே அல்லாஹ்விடத்திலே எவைகளெல்லாம் வந்து நமக்காக வேண்டி மன்றாடுகிறது பாருங்கள். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 1470 1471 எது வந்து அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிறது? ஒரு இறை விசுவாசி அல்லாஹ் விசாரிக்க போகிறான். உடனே எல்லோரும் அவனை கைவிட்டாலும் நாம் போய் அவனுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேச வேண்டும் என்று நமக்காக வேண்டி எது வருகிறது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். நாம் ஓதி பாதுகாத்து கண்ணியப்படுத்திய திருக்குர்ஆன் அல்லாஹ்விடத்திலே நமக்காக வேண்டி சான்று பகர வருகிறது. திருக்குர்ஆன் பேசுகிற நாளா மறுமை நாள், அமல்கள் பேசுகிற நாள் மறுமை நாள். கைகால்கள் பேசுவதை காட்டிலும் நாம் செய்கிற நற்கர்மங்கள் பேசுகிற நாள் மறுமை நாள். சூரத்துல் பக்கராவையும் சூரத்து ஆல இம்ரானையும் யார் ஒருவர் தொடர்ந்து தன்னுடைய வாழ்வில் ஓதி பாதுகாத்து வந்தாரோ அவருக்கு மறுமை நாளில் அந்த சூரத்துல் பக்கராவும் ஆல இம்ரானும் அல்லாஹுவே நாங்கள் தான் குர்ஆன் என்று சொல்லிக் கொண்டு வருமாம். எப்படி வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள்? பறவைகள் பறந்து வருகிற கூட்டங்களைப் போல, அல்லது நிழல் தருகிற மேகங்களைப் போல, அல்லது பிரகாசம் ஒளியைப் போல சூரத்துல் பக்கராவும் ஆல இம்ரானும் அல்லாஹ்விடத்திலே வந்து, அல்லாஹுவே இந்த அடியான் எங்களை ஓதி பாதுகாத்தான் யா அல்லாஹ், பிற மக்களுக்கெல்லாம் எடுத்து சொன்னான் யா அல்லாஹ், திருக்குர்ஆனை விளங்கி நடந்தான் யா அல்லாஹ், சொந்த வாழ்வில் அந்த திருக்குர்ஆனை பின்பற்றி தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் நடக்க தூண்டினான் யா அல்லாஹ், நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அந்த திருக்குர்ஆனை இஸ்லாம் அல்லாத மக்களுக்கெல்லாம் கொடுத்தான் யா அல்லாஹ். என்னென்ன நற்கர்மங்கள் திருக்குர்ஆனை கொண்டு நாம் செய்தோமோ அவைகளெல்லாம் அல்லாஹ்விடத்திலே பேசும், நமக்காக வேண்டி பரிந்து பேசும் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அஹ்மத் என்கிற நபிமொழி தொகுப்பில் 6337வது நபிமொழி, திருக்குர்ஆன் இப்படி இறை விசுவாசிக்காக வேண்டி சான்று பகர்ந்தவுடன் நோன்பு வருகிறது அல்லாஹ்விடத்தில். நோன்பு, யா அல்லாஹ் நாங்கள் தான் நோன்பு, அல்லாஹுவே நாங்கள் தான் நோன்பு. பசியோடு இருந்தான், உணர்வுகளை கட்டுப்படுத்தினான், நீர் அருந்தாமல் இருந்தான், எங்களை கண்ணியப்படுத்தினான் யா அல்லாஹ். ஆகவே அந்த அடியானை நீயும் கண்ணியப்படுத்து. எங்களை எப்படி கண்ணியத்தோடு பாதுகாத்தானோ அதே போல இந்த அடியானை இந்த நாளில் நீயும் கண்ணியத்தோடு பாதுகாப்பாயாக யா அல்லாஹ் என்று நோன்பு அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஜ்ருடைய தொழுகையை பேணுங்கள், அது சான்று பகருகிற தொழுகை என்றார்கள். ஃபஜ்ருடைய தொழுகையை பேணுங்கள், அது சான்று பகருகிற தொழுகை என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியானால் நற்கர்மங்கள் அல்லாஹ்விடத்திலே பேசுகிறது. உலகத்தில் மறுமை நாள்ல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மனித கூட்டம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மிகப்பெரிய ஒரு ஜின் கூட்டமும், இன்னும் கால்நடைகள், காய்ந்தவைகள், காயாதவைகள், உயிரோடு உள்ள, உயிர் அற்ற இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருள்களும் ஒரு அடியானுக்கு அல்லாஹ்விடத்திலே வந்து சாட்சி சொல்லுமாம், யா அல்லாஹ் இவன் உலகத்தில் வாழும் பொழுது பாங்கு கொடுத்தவர். யார் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழுகைக்காக வேண்டி அழைப்பு கொடுக்கக்கூடிய பணிகளை செய்கிறார்களோ அவருடைய பாங்கோசையை கேட்கிற மனித இனம், ஜின் இனம், கால்நடைகள், காய்ந்த காயாத எல்லா பொருள்களும் அவருக்காக வேண்டி மறுமை நாளில் சான்று பகரும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நஸை என்கிற நபிமொழி தொகுப்பில் 640 641வது நபிமொழி. அடுத்தது நமக்காக வேண்டி, இறை விசுவாசிக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் பேசுபவர்கள் யார் தெரியுமா? மலக்குமார்கள். மலக்குமார்கள் எப்பொழுதும் நம்மோடே இருக்கக்கூடிய நல்ல பணிகளை செய்ய வேண்டும். மலக்குமார்கள் ஒரு சில வீடுகளுக்கு வரவே மாட்டார்கள். அது எந்த வீடு? உருவங்கள் இருக்கிற வீடு. உருவப்படங்களை போட்டோக்களாக பிரேம் அடித்து வீடுகளில் தொங்க விடுக்கக்கூடிய வீடுகளுக்கு மலக்குமார்கள் வரமாட்டார்கள்.
எந்த வீட்டில் பாதுகாப்பு இல்லாமல் பாசத்திற்காக வேண்டி நாய்கள் வளர்க்கப்படுகிறதோ அந்த வீட்டில் மலக்குமார்கள் வரமாட்டார்கள். மலக்குமார்கள் எப்பொழுதும் நம்முடைய வீடுகளுக்கு வந்து போய் கொண்டிருக்க வேண்டும். மலக்குமார்கள் எப்பொழுதும் நம்மோடு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா 41வது அத்தியாயத்தின் 30வது வசனத்திலும் 31வது வசனத்திலும் சொல்கிறான், இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ் ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. யார் தன்னுடைய ரப் அல்லாஹ்வாக ஏற்றுக்கொண்டு அந்த அல்லாஹ்வை தன்னுடைய வாழ்வில் உறுதியாக நம்பி யார் இருக்கிறார்களோ அவர்களை பாதுகாக்க அல்லாஹ் ஒரு வானவரை அனுப்புகிறான். அவர் மாணவர் வானத்திலிருந்து இறங்கும் போது சொல்லுகிற வார்த்தை அல்லாஹ் சொல்லுகிறான், தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகத்து அல்லா தகாஃபு வலா தஹ்சனு வஅப்சிரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதூன். நீங்கள் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை நாங்கள் சொர்க்கம் இம்மையிலும் மறுமையிலும் சொர்க்கம் செல்லுகிற வரை உங்களை நாங்கள் பாதுகாப்போம் என்று அந்த மலக்குமார்கள் சொல்லுவதாக அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான். அதே 41வது அத்தியாயத்தின் 31வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், நஹ்னு அவுலியாவுக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆகிரா. அந்த இறங்குகிற மலக்கு சொல்லுவாராம், இம்மையிலும் உங்களுக்கு பாதுகாப்பு, மறுமையிலும் உங்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு என்று அந்த வானவர் சொல்லுவார்கள். அந்த மலக்குமார்களுடைய பாதுகாப்பு இறை விசுவாசிகளுக்கு உண்டு. அந்த பாதுகாப்பு எப்படி இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் குறிப்பிடுகிறார்கள். 40வது அத்தியாயத்தினுடைய 7வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், நமக்காக வேண்டி மறுமை நாளில் அந்த வானவர்கள் பிரார்த்தனையும் செய்கிறார்கள் அல்லாஹ்விடத்தில். எப்படி பிரார்த்தனை செய்கிறார்கள்? வயஸ்தஃபிரூன லில்லதீன ஆமனூ, இறை விசுவாசிகளுக்காக வேண்டி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பேசுவார்கள். ரப்பனா வசிஅத குல்ல ஷைஇன் ரஹ்மத்தன் வ இல்மன். அல்லாஹுவே நீயே மிகப்பெரிய கண்ணியவான், உன்னுடைய கண்ணியத்திற்கு நிகரான கண்ணியவான்கள் யாரும் கிடையாது யா அல்லாஹ். ஆகவே பாவங்களை விட்டு விலகி நேரான வழியை பின்பற்றுகிற இந்த இறை விசுவாசிகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, அவர்களை நரகத்திலே இருந்து நீ காப்பாயாக. மலக்குமார்கள் நமக்கு பேசுகிறார்கள் மறுமை நாளில். மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய அனுமதியை பெற்ற, அல்லாஹ் யாரை பொருந்திக் கொண்டானோ அவர்களுக்கு மட்டும்தான் வானவர்களானாலும் நல்லவர்களானாலும் நபிமார்களானாலும் பரிந்து பேச முடியும். அப்படி அமல்கள் இந்த இறை விசுவாசிக்காக வேண்டி பேசுகிற நாள், வானவர்கள் இந்த இறை விசுவாசிக்காக வேண்டி பேசுகிறார்கள். இப்படி அல்லாஹு தஆலா இறை விசுவாசிகளை மறுமை நாளில் விசாரிப்பான். ஆனால் இலகுவாக விசாரிப்பான். படாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா மன்னித்து விடுவான். அடியார்களுடைய பாவங்களை மன்னித்த காரணத்தினால், அடியார்களின் மீது இரக்கம் கொண்டு வாழ்ந்த காரணத்தினால், அடியார்களுடைய சிரமங்களை நீங்கள் போக்கினால் உங்கள் சிரமங்களை நான் போக்குவேன். அடியார்களுக்கு நீங்கள் உதவி செய்தால் உங்களுக்கு நான் உதவி செய்வேன். அவர்களை நீங்கள் மன்னித்தால் உங்களை நான் மன்னிப்பேன். இப்படித்தானே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அப்ப அடியார்களை இந்த உலகத்தில் வாழும் பொழுது நம்முடைய நண்பர்களோ சமூக மக்களோ நமக்கு ஏதாவது தீங்குகள் விளைவித்தாலும் அவருடைய அறியாமையை விளங்கி மன்னித்து குற்றங்குறைகளை மறைத்து இந்த உலகத்தில் வாழும் போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமை நாளில் இப்படியெல்லாம் நம்மை விசாரிக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பர்களே, இது இறை விசுவாசிகளை அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் விசாரிக்கக்கூடிய விசாரணைகள். அல்லாஹ் தஆலா நம்முடைய தந்தை ஆதமிடத்திலே பேசுகிற ஒரு சம்பவம் உண்டு.